குட் ஈவினிங் எவரிபடி. இன்னைக்கு ஆர்டிகல் 15 ரெகபிஷன் ஆஃப் த டிஸ்கிரிமினேஷன். ஒரு நபரை ஒருவர் பிறந்த இடத்தை வச்சியோ, அவர் ஜாதியை வச்சியோ, அவரோட பொருளாதாரத்தை வச்சியோ, சமூகத்தினுடைய ஹாஸ்டல், ஹோட்டல், என்டர்டைன்மெண்ட் விடுதி போன்ற இடங்களில் அவமதிப்பு செய்யக்கூடாது என்பதற்காகவே ரெகபிஷன் ஆஃப் த டிஸ்கிரிமினேஷன், யாரையும் ஒருவரையை தரக்குறைவாக பேசக்கூடாது, அவமதிக்கக்கூடாது என்பதற்காகவே தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த தடைக்கான காரணத்தை கண்டறிவதற்கு தான் இந்த ஆர்டிக்கல். இதற்கு முன்னாடி ஈக்குவலிட்டி பிஃபோர் லா ஆர்டிகல் 14 பார்த்தோம். சமமானவர்களை சமமானாக மதித்தல். அதுக்குள்ள ஒரே வித்தியாசம் என்ன? எதுவுமே இல்லையா, எல்லாம் ஒரே மாதிரி தான். சமமானவர்களை சமமாக மதின்னு சொல்கிறாங்க. சமமானவர்களை சமமாக மதிக்கணும், ஆனால் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஆர்டிகல் 14 அவமதிக்கலாமா? அது கிடையாது. சமமானவர்களை சமமாக மதிக்கப்பட வேண்டும். சில விதிமுறைக்கு உட்பட்டு, சில இடங்களில் ப்ரமோஷனுக்கு உட்பட்டு. அதுக்கு இது வேறு, அது வேறு. டிஃப்ரென்சியேஷன் கடைசியாக பிட்வீன் த டிஃப்ரென்சியேஷன் ஆர்டிகல் 14-15க்கு டாஸ்க் சொல்கிறோம். இப்போ ரெகபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆர்டிகல் 15ல் இந்த வார்த்தை சொல்கிறாங்க. இதில் எத்தனை வகையாக சப் கிளாஸ் போட்டுள்ளோம்னா 6 வகையான சப் கிளாஸ். ஆர்டிகல் 15(1) சப் கிளாஸ் 1, ஆர்டிகல் 15(2) சப் கிளாஸ் 2, ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 3, ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 4, ஆர்டிகல் 5 சப் கிளாஸ் 5, ஆர்டிகல் 6, ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 6, மொத்தம் 6 வகையான. இந்த வழக்கில் முக்கியமான வழக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் சம்பாக்கம் துரைராஜன் என்ற வழக்கிலும் சேர்த்துருக்கிறாங்க. இது அமெண்ட்மெண்ட் என்னென்ன அமெண்ட்மெண்ட்டில் சேர்த்துருக்கிறான்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 93 அமெண்ட்மெண்ட், 103 அமெண்ட்மெண்ட் 1951 இன்சர்ட் பட்ட அமெண்ட்மெண்ட் ஆக்டு, 93 2005 சேர்க்கப்பட்ட அமெண்ட்மெண்ட் ஆக்டு, 103 2019 சேர்க்கப்பட்ட அமெண்ட்மெண்ட் ஆக்டு. இது மைனாரிட்டி பீப்புள் வரைக்கும் கல்வி சம்மந்தப்பட்ட அனைத்தையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் பார்க்கலாம். இப்போ போலாமா? ஓகே. ஆர்டிகல் 15 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 1 என்ன சொல்கிறேன்னா, நாட் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் எனி சிட்டிசன்ஸ் ஒன்லி ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், caste, sex, place of birth or any them. ஒரு மனிதனை மதத்தின் அடிப்படையிலோ, ரேஷியோ இதன் அடிப்படையிலோ, கேஸ்ட் அடிப்படையிலோ, பாலினத்தின் அடிப்படையிலோ, பிளேஸ் ஆஃப் பர்த் பிறப்பிடத்தின் அடிப்படையிலோ, ஆர் எனித்தியம் சம்பந்தப்பட்ட இன்க்ளூட் அதோடு சம்பந்தப்பட்ட எதிலுமே ஒரு மனிதனை வச்சு அவனை அவமதிப்போ தரக்குறைவாகவோ நடத்தக்கூடாது. அதுதான் இந்த ஆர்டிக்கல் சொல்லப்படுது. பர்த் ஆஃப் பிளேஸ், அது உதாரணத்துக்கு சொல்கிற விஷயம் சொல்கிறேன்னா, இந்த ஏரியாவில் பிறந்த மக்கள்லாம் அந்த ஏரியாவில் பிறந்தவனா அவன் அந்த இடத்துல அப்படி தானே இருப்பான். அந்த மக்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. இந்த ஏரியாவில் பிறந்த, இந்த கிராமத்தில் பிறந்தா அந்த ஏரியாவில் பிறந்த போனால் அவனோட வீடு குடி வாழ்வாதாரம் இப்படி தான் இருக்கும். அவனை நம்ம தள்ளி வைக்கக்கூடாது. அவன் பிறந்த இடத்த வச்சு தள்ளி ஒதுக்கி வைக்கக்கூடாதுன்றது தான் பிளேஸ் ஆஃப் பர்த். ரிலிஜன், இந்த மதத்துக்காரன் அப்படி தான் இருப்பான், அந்த மதத்துக்காரன் அப்படி தான் இருப்பான் அப்படின்ற யாரும் பாகுபாடு டிஸ்கிரிமினேஷன் குறை கூறக்கூடாது. சார், ரேஸ், கேஸ்ட், ஜாதி அடிப்படையில் கூட யாரையும் பார்க்கக்கூடாது. பொருளாதாரம், மக்கள் தொகை ரேஷியோ அடிப்படையில்னு சொல்லுவாங்க. ஏன் ஜாதிகார மக்கள் அதிகமாக இருக்கிறான், மைனாரிட்டி பீப்புள் நீ கம்மியாக இருக்குன்னா அதன் அடிப்படையில் கூட ஒருத்தர் நம்ம மட்டும் தட்டி பேசக்கூடாது. பாலினம், ஆண் வேறு பெண் வேறு, டிரான்ஸ்ஜெண்டர் வேறுன்னு சொல்லிட்டு வேறுபாடு பார்க்காதீங்க அப்படின்றது. ஒரு செக்ஸ்னு பாலினத்தின் செக்ஸ்னா தப்பான வார்த்தையில் நீங்கள் யோசிக்க வேண்டாம். பாலினத்தின் அடிப்படையில் கூட ஒருத்தனை பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாலினம் பட்டச்சி அப்படி தான் இருப்பான் அப்படின்னு கிராமத்தில் வட்டார வழக்கில் பேசுவானேண்ணா, அவன் திருநங்கை அப்படி தான் இருப்பான், இவன் இந்த பையன் அப்படி தான் இருப்பான், ஆம்பளை அப்படி தான் இப்படிலாம் இருக்கான். அந்த மாதிரி ஐடியில் கூட பார்க்கக்கூடாது. அவனை அவமதிப்பு செய்தால் கூடக்கூடாது என்பது சட்டத்தின் அடிப்படையில்
அது ரைட். அடுத்து ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 2 பிரகாரம் என்ன சொல்றதுன்னா, நோ சிட்டிசன் ஷால் பி தி எனி ஒன் ஆஃப் ஆன் தி அபோவ் கிரவுண்ட்ஸ் ஆஃப், மேலே சொல்லப்பட்ட இந்த ரிலிஜன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர் எனிதம், இது காரணத்தின் அடிப்படையில், அதே காரணத்தின் அடிப்படையில் வெளியில் பப்ளிக்கில், கடையில், பப்ளிக் பிளேஸில், ஹோட்டலில், ஹாஸ்டலில், பிளேஸ் ஆஃப் பப்ளிக்கில், என்டர்டைன்மெண்ட், பப்ளிக் என்டர்டைன்மெண்ட்டில், வெல்ஸ் கிணறுல, குடித்தண்ணீர் இருக்குல்ல, டேக்ஸ் நடைபாதையில், ரோடு சாலை பப்ளிக்கில், பிளேஸ் ஆன் த மெயின் ஃபண்ட் ஆஃப் த பை த ஸ்டேட் கவர்மெண்ட், இதில் வந்து எதுலையுமே பாகுபாடு பார்க்கக்கூடாதும். இதுக்கு என்ன விளக்கம் சொல்லிக்கேட்டா, சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த காலத்தில் தெரியும், பழமை வந்த செட்டியார்கள் மளிகை கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு மக்களின் அடையாளத்தை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் பண்ணி அவங்கள்ட்ட தொடர்பை கொண்டு பேசுவாங்க. அதுதான் கடையில் கூட பாராபட்சம் பார்க்கக்கூடாதும், கையில் கொடுக்காம கையில் போடுவது, பொருளாதாரத்தை வாங்க மறுப்பது, ஜாதி அடிப்படையில் பார்ப்பது, அது இது பொருந்தும். பப்ளிக் ரெஸ்டாரண்ட், பப்ளிக்னா பொது இடங்களே, இவனு கீழே உட்காரு நீ மேலே உட்காரு அப்படின்ற டிஸ்கிரிமினேஷன் பார்க்கக்கூடாது. ஹோட்டலில் கூட சாப்பாடு வைக்கிற இடத்துல கூட, ஹோட்டலில் உணவு விடுதியில் கூட எப்படி இருக்க வேண்டும், அங்கும் பாகுபாடு பார்க்கக்கூடாது. பாகுபாடு இருக்கிற இரட்டை குவளை முறை கூட வந்துச்சு ஒரு காலத்தில். அட்ராசிட்டி ஆக்குவதற்கும் அட்ராசிட்டி ஆக்ட் வந்த பிறகும் சில இடங்களில் இரட்டை குவளை முறை இருந்தது. அதையும் ஒழிச்சு கட்ட வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்டிக்கல் கொண்டு வரப்படுது. சல்தம், குடி தண்ணீர், இவங்க குடிக்கிற, இந்த மக்கள் குடிக்கிற தண்ணீரில் இந்த மக்கள் குடி தண்ணீர் எடுக்கக்கூடாதும், இந்த மக்கள் நடக்க வேண்டிய இடத்துல இந்த மக்கள் நடக்கக்கூடாதும், ஏ இனப்பிரிவு மக்கள் நடக்கிற இடத்துல பி இனப்பிரிவு மக்கள் வரக்கூடாதும். இதெல்லாம் நம்ம தடை போட்டு பார்த்துருக்கோமே. என்ன, மேல் ஜாதி இருக்கிற இடத்துல கீழ் ஜாதிகாரம் பட்டத்தை தூக்கிட்டு போகக்கூடாது, மேல் ஜாதிகாரம் தண்ணி அடிக்கிற இடத்துல கீழ் ஜாதிகாரம் தண்ணி அடிக்கக்கூடாது, கிறிஸ்டியன் இருக்கிற சர்ச்சு மத்தியில் இந்துக்காரம் போகக்கூடாது, இந்து குடி இருக்கிற இடத்துல கிறிஸ்டியன்காரம் வரக்கூடாது, 2 பேர் இருக்கிற இடத்துல முஸ்லீம் போகக்கூடாதுன்ற பாகுபாடுகள்லாம் நிறைய பேர் இருந்துச்சு. அதை அபாலிஷ் பண்ணுறதுக்காகவே இது, அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்றதுக்காக அது. ஆர்டிகல் 15 சப்ளஸ் 3 என்ன சொல்றதுன்னா, த ஸ்டேட் ஃப்ரம் மேக்கிங் த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் உமன், தனியாக அந்த உமனுக்காக எழுதுறாங்க. உமன் அண்ட் சில்ட்ரன், குழந்தைகளுக்காகவும் உமன் பெண்களுக்காகவும் தனியாக கொடுக்குறாங்க. அவங்களையும் பாகுபாடு படுத்தக்கூடாதும் காரணத்தின் அடிப்படையில். பாலினம், நீ பொட்டச்சனை இந்த கிராமத்தில் சொல்லுங்க, பொட்டச்சி நீ என்ன பண்ணுற வீட்டில் இரு அப்படின்னு, அந்த மாதிரி பாகுபாடு பார்க்கக்கூடாதும் அப்படின்றதுக்கும் ஒரு இதுதான். அதான் குழந்தைங்க வறுமையின் காரணம் காட்டி லேபர் சைல்டு ஆக்ட் கூட, லேபர் கூட வேலைக்கு அனுப்பக்கூடாது. அவங்களுடைய ப்ரிவேஷன் என்ன இருக்கோ அதையும் பார்க்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ். மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ்னால் மகப்பேறு காலங்கள். பெண்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, மகப்பேறு காலங்களும் கன்சீவாக இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க அடிக்கடி அந்த ஆஃபீஸ்க்கு போக முடியாது. குழந்தை டெலிவரி டைம்லாம் அந்த காலகட்டத்தில் குழந்தை பிறகு தட்டத்தில் அரசாங்கம் அவர் கொடுக்கக்கூடிய ப்ரையாரிட்டியை கண்டிப்பாக கொடுத்தாகும். அதுக்கு தான் மகப்பேறு காலங்களில் கொடுக்க வேண்டிய ரைட்ஸை அவங்களுக்கு கொடுத்தாகும். அதுதான் மகப்பேறு காலங்கள். அந்த ரைட்ஸ் தான் அந்த ஆர்டிகல் 15 சப்ளஸ் 3 சொல்லப்பட்டுள்ளது. குழந்தை பிறந்துட்டு அவங்க ஃபுல் சேலரி கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சட்டமே சொல்லுது. ஒரு வருட காலத்திற்கு. ரிசர்வேஷன் ஆஃப் த உமன், பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் கல்வி அறிவில். உமன் ஹாஸ்டல், பெண்களுக்கு தனிப்பட்ட வாழ்வாதாரத்தை அவங்க ப்ரையாரிட்டி அடிப்படை நெசசிட்டிஸை பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கும் ஹாஸ்டல், ப்ரைவேட் ஹாஸ்டல் வேணும்ல. ஸ்பெஷல் வெல்ஃபேர் ஸ்கீம், நலத்துறையில் ஒதுக்கப்பட்ட சமூக நலத்துறையில் வேணும். இது போன்ற இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆர்டிகல் சப்கிளாஸ் 15 சப்கிளாஸ் 3 ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 3 தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 4 இது என்ன சொல்றதுன்னா, சோசியாலஜி மேக்கிங் த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் இதுக்கு சிவிக், எஸ்சி, பிசி, எஸ்சி, எஸ்டி. இது என்ன சொல்றான்னா, சீக்ரெட், ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் எக்ஸ்பிளனேஷன்.
சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ் ஆஃப் மக்களுக்கும் எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கும் எஸ்டி ட்ரைபல்ஸ் மக்களுக்கும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் உருவாக்கலாம். அதுதான் இது சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஆர்டிகல் 15 ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 4 என்ன சொல்லலாம், சமூக ரீதியான சிறப்பு வாய்ந்த ஒரு சட்டத்தை, அதாவது சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி பின்தங்கியவர்கள், சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய மக்களுக்கும் ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கும் ட்ரைபல்ஸ் மக்களுக்கும் இடஒதுக்கீடு செய்து அவங்களுக்கு சட்டம் இயற்றப்பட்டு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். அது எந்த ஆக்டில் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டால், த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 இன்சர்டட் பை தி ஸ்டேட் ஆஃப் த மெட்ராஸ் என்ற வழக்கில், மெட்ராஸ் வெர்சஸ் சாம்பாக்கம் துரைராஜன் என்ற வழக்கில் இந்த அமெண்ட்மெண்ட்டு தாக்கல் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் கொண்டு வந்து தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு சேர்க்குறாங்க. அப்போ இந்த வழக்கு மிக மிக முக்கியமானது. ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் சாம்பாக்கம் துரைராஜன் என்ற வழக்கில் இந்த சோசியலி எக்கனாமிக்கலி அண்ட் ஷெட்யூல் காஸ்ட் வித் ட்ரைபல்ஸ் இந்த மக்களுக்கு நம்ம சிறப்பு வாய்ந்த சமூக ரீதியாக அவங்க உயர்ந்த அந்தஸ்து பெறுவதற்கும் சமூக ரீதியாக சம அந்தஸ்து பெறுவதற்கும் சில சிறப்பு வாய்ந்த ஸ்பெஷல் அமெண்ட்மெண்ட் சிறப்பு கூறுகள் ஆய்வுகளை ஆணைகள் நிறைவேற்றலாம், சட்டங்களை நிறைவேற்றலாம், விதிமுறைகளை தொகுத்து வழங்கலாம். அது போன்ற செய்யலான்றதற்காக தான் இந்த ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 4 உறுதிப்படுத்துது. அது எந்த வழக்கின் மூலம் உறுதிப்படுத்துது என்றால், ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் சாம்பாக்கம் துரைராஜன் என்ற வழக்கு 1951 இந்த வழக்கில் விவாதம் செய்யப்பட்டு இந்த ஆர்டிகல் 91 ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 இன்சர்ட் பண்ணுறாங்க. இந்த கான்செப்ட்லாம் கொண்டு வரணும். அடுத்து ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 5 ரிசர்வேஷன் இன் அட்மிஷன். ரிசர்வேஷன் அட்மிஷன் எதுக்கு, யாருக்கு ரிசர்வேஷன், எதற்கு அட்மிஷன், அங்குதான் கேள்வி. கவர்மெண்ட் யாருக்கு அட்மிஷன் கொடுக்கணும்? கவர்மெண்ட் எஜுகேஷன் அண்ட் பிரைவேட் எஜுகேஷன். கவர்மெண்ட் எஜுகேஷன் வித் பிரைவேட் எஜுகேஷன் எக்ஸெப்ஷன் மைனாரிட்டி எஜுகேஷன் ஆர்டிகல் 30 விதிவிலக்கு உட்படாதும், இதுக்கு உட்படாதும் என்ற கான்செப்டை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ மைனாரிட்டி ஆர்டிகல் 30 என்ன சொல்லுது, ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட் மத ரீதியான ஒரு கல்வி நிறுவனங்களை தொடங்குவது அது மதத்த ரீதியாக பாகுபாடு பார்ப்பதாக கருதப்பட மாட்டாது. அதுதான் இது. இது ஒரு பைபிளை படிப்பதற்கு ஒரு இஸ்லாமிய மதத்தினர் கல்வி உருவாக்கி அதை இஸ்லாமியர்களுக்கும் மற்றும் அதர் மதத்தினர் விருப்பப்பட்டால் உருது மொழியை படிக்கலாம் என்ற கான்செப்டை வச்சு ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்கன்னா, இது பாரபட்சம் பார்த்து ஒரு மக்களினுடைய மொழியை நிலைநாட்ட முயற்சி செய்கிறார்கள் என்று அவர்களை பாகுபட பார்க்க முடியாது. விதிவிலக்கு எக்ஸெப்ஷன் ஆர்டிகல் 30 அதுதான் இது 30 சொல்லப்பட்டுள்ளது. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை எப்போ கொண்டு வரான்னு கேட்டால், 93 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005 சொல்லப்பட்டுள்ளது. இது சேர்க்கப்பட்டுள்ளது. சார், கவர்மெண்ட் எஜுகேஷன் வித் பிரைவேட் எஜுகேஷன் என்ன? எக்கனாமிக் ரீதியாலையும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு அவங்களுக்கு கல்வி நிலையத்தை உருவாக்குறதுக்கு ரிசர்வேஷன் மேனேஜ்மெண்ட் கொட்டான்னு சொல்கிறாங்க. அட்மிஷனா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு தவறில்லை. பாகுபடியின்றி மதத்தை நிலைநாட்டி பாகுபடியின்றி கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக கொடுக்குறோம் என்றால் அது நிலை தவறு இல்லை. அதுக்கு இவங்க இந்த அடிப்படையில் அவங்க ஸ்கூல் கல்வி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தினுடைய கடமை. அப்போ ஆர்டிகல் 21A எதில் சொல்லப்படுதுன்னா ஆர்டிகல் 51 கொண்டு வச்சுருப்பாங்க பாருங்க, தனியாக வச்சுருப்பாங்க. ஆர்டிகல் 21 முடித்த பிறகு அதை கடைசியில் கொண்டு 50 வச்சுருப்பாங்க. 51 வச்சுட்டு லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா, 21Aன்னு போட்டிருப்பாங்க. அதில் போட்டிருப்பாங்க அந்த அமெண்ட்மெண்ட்டில் பாருங்கள், அதில் வந்திருக்கும். அடுத்தது ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 6. இது எதுக்காக எந்த ஆக்ட் வந்து இந்த உட்பிரிவு எந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வராங்கன்னா, 103 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 அடிப்படையில் 10% இடஒதுக்கீடு யாருக்கு? இவிஎஸ். இவிஎஸ்னா என்ன?
இவிஎஸ்னா எக்கனாமிக்கலி வீக்கர் சொசைட்டி செக்ஷன்ஸ், பகுதி மக்களுக்கு எக்கனாமிக் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள பகுதிகளை சார்ந்த மக்களுக்கு 10% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அவங்களுக்கு கல்வி தரத்தை கொடுக்க வேண்டும். அது அரசாங்கத்தினுடைய கடமை. அதுதான் இது. அப்போ அந்த 10% பின்தங்கியவர்கள் யார்கள்? இப்போ அந்த நடைமுறையில் உள்ளது. அரசாங்கத்தினுடைய முழு ஸ்காலர்ஷிப் வடிவத்தில் படிக்கிறார்கள் பார்த்தீங்களா, அவங்க பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு குடும்பத்திற்கு அனைத்து கல்வி சலுகைகளும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுங்களா, அதுதான் இது. அப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு கீழே இருப்பவர்கள் அவங்களாம் ஒரு ரேஷியோ எக்கனாமிக் இன்கமுக்கு ரேஷியோ கீழே இருக்கிறதுலாம் அவங்களுக்கு இந்த 10% இடஒதுக்கீடு பொருந்தும். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது யாருக்கு பொருந்தும், யாருக்கு எக்ஸப்ஷன் கேட்டாங்கன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் applicable only persons not covered under exceeding SC, ST, OPC இந்த கேடர் உள்ள மக்களுக்கு பொருந்தாது. அதான் இது. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் ரைட் ஆஃப் பண்ணுங்க. அடுத்த differences between Act of Article 14 and Act 15, Article 15 இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆர்டிகல் 15ல என்ன சொல்லுது? ப்ரொஹிபிஷன் ஆஃப் த டிஸ்கிரிமினேஷன் சொல்லுது. ஆர்டிகல் 14ல என்ன சொல்றாங்க? ஈக்குவலிட்டி பிஃபோர் இல்லான்றாங்க, சட்டத்து முன் சமமான்றாங்க. இதுவும் அதே தான் சொல்லுது. சட்டத்து முன் சமமே யாரையும் குறைய சொல்லாதீங்க, யாரும் பாகுபாடு பார்க்காதீங்க. அப்போ ரெண்டும் ஒன்றா? சொல்லுகின்ற விதங்கள் வேற இருக்கு, செயல்கள் ஒன்றா இருக்குது. அதான் அது அந்த கேள்வி. அப்போ ஆர்டிகல் 14ல என்ன சொல்லுதுன்னா, ஈக்குவலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தை முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 15 என்ன சொல்லுதுன்னா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். இங்க சமமா மதிக்கலைன்னா பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஆர்டிகளுக்கு இது உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா, சமமானவர்களை சமமாக மதிக்கவில்லை என்றால் சட்டத்தில் பிரச்சனை ஏற்படும், உரிமை பாதிக்கப்படும். ஆனால் இங்கே இதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, சமமானவர்களை சமமாக மதிக்கணும், அதே சமயத்தில் குறை சொல்லக்கூடாதுன்றது தான் பிரச்சனை. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுட்டா போகுது. அங்கே சமமாக மதிக்கணும், நீ யாரையும் குறை சொல்லக்கூடாது. இதுதான் வித்தியாசம், வேற எது இல்லை. சரி, இந்த ஆர்டிக்கல் யாராருக்கு பொருந்தும்? அப்ளை டு ஆல் பர்சன்ஸுக்கு பொருந்தும், அனைத்து மக்களுக்கும் பொருந்தும் தான். அது அப்ளைஸ் ஒன்லி பார்ட் டு தி சிட்டிசன்ஷிப் மட்டும் தான் பொருந்தும். இதாங்க வித்தியாசமே இருக்கு. அன்னைக்கு என்ன சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபாரின்காரன் இந்தியாவுக்கு வந்து அவன் ஏதோ ஒரு பொருள் தெரியாமல் எடுத்தாலும் சரி, திருந்தாலும் சரி, சட்டத்துக்கு அப்புறமாக ஒரு இதுனாலும், ஆனால் ஐபிசியின் அடிப்படையில் அவன் தண்டனை அனுபவிக்கணும். இப்போ பிஎன்எஸ் அவன் தண்டனை அனுபவிக்கணும். அவன் நாட்டில் திருடுவது, பசிக்கு திருடுவது குற்றம் இல்லை, ஆனால் இங்கே திருடினதால் குற்றம் அப்படின்றது சட்டத்தில் இடம் இருக்குது இல்லையா. அந்த தண்டனை அவனுக்கு கொடுக்கும் பொழுது அதே சட்டம் அது என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமையும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுதுன்றது ஆர்டிகல் 14. அதுவே ஆர்டிகல் 15 என்ன சொல்லுதுன்னா, ஒன்லி சிட்டிசன்ஷிப்புக்கு மட்டும்தான் சொல்ல வேண்டும். ஓ ஃபாரின்காரன் வந்து இங்கே வந்து என் நாட்டில் இப்படி தானே, அவனை இப்படி தானே பண்ணுவேன், என் சட்டத்துக்கு பொருந்துன்னு சொன்னால் விடலாமா? விடக்கூடாது. அதுதான் என் சிட்டிசன்ஷிப்பு, என் குடிமக்களை யாரும் குறை கூறக்கூடாதும், குறைப்படுத்தக்கூடாதும், அவமதிப்பு செய்தல் கூடாது என்பதற்க இந்த ஆர்டிக்கல் அப்ளைஸ் ஒன்லி டு சிட்டிசன்ஷிப். ரைட், அடுத்தது வாங்க. ஜென்ரல் ஈக்குவலிட்டிஸ், பொதுவான சமத்துவம். இது ஸ்பெசிபிக் ப்ரொஹிபிட்டட் கிரவுண்ட்ஸஸ். ஆர்டிகல் 14 சொன்னால் ஜென்ரலாக பொதுவாக எல்லாத்துக்குமே பொருந்தும். ஜென்ரலாகவே ஈக்குவலிட்டி, எல்லாமே பொதுவாகவே ஈக்குவலிட்டி சமமாக மதிக்கணுன்றாங்க. எல்லாத்துக்கும் சமமாக மதி, மனுஷனா மதி, பெண்ணா மதி, ஆணுனா ஆனா மதி அப்படின்றாங்க. இருவரும் சமமானவர்கள், படித்தவர்களாக மதி அப்படின்றாங்க. அதுதான் வித்தியாசம். இங்கே அப்படி கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களை மட்டுமே தடை செய்யப்பட்டுள்ளது, தடை செய்ய வேண்டும். அப்போ ஸ்பெசிஃபிக்காக எதை தடை செய்கிறாங்க தெரியுமா? ரிலிஜன், caste, sex, ratio, birth of place, hotel,
என்டர்டைன்மெண்ட், டேங்க், ட்ரிங்க் வாட்டர், வெல்ஸ் போன்ற ரோட்ஸ், ஜாப்ஸ், என்டர்டைன்மெண்ட்டு, தியேட்டர் போன்ற இடங்களில் அவமதிப்பு செய்தல் கூடாதும். சில இடங்களில் சினிமாவுக்கு போகிறோம், உயர்ந்த ஜாதி மக்கள் அதில் உட்காருங்க, கீழே ஜாதி மக்கள் கீழே உட்காருங்க சொல்கிறாங்க. இல்லை, சினிமாவில் போனால் அனைவரும் சமமானத்தில் சமமாக உட்கார்ந்து பாரு. ஹோட்டலில் நீ இந்த செய்ய, நீ அந்த ஜாதிக்காரன் உனக்கு கீழே உட்காந்து இடம் வைக்கிறேன் அந்த சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீ அந்த மதத்துக்காரன் நீ அங்கே தான் நிற்கணும் சொல்கிறாங்க. இல்லை, அது செய்யக்கூடாது என்பதற்காக ஸ்பெசிஃபிக்காக ப்ரொவிஷன் கொள்ளப்பட்டுள்ளது. அதுதான் இது சொல்கிறாங்க. ஆர்டிகல் 14க்கும் 15க்குள்ள வித்தியாசம். இது பொதுவாக எல்லாத்தையுமே சமமாக மதிக்க வேண்டும், சிலது மட்டுமே கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே அடிப்படையாக உரிமை ஆட்டோமேட்டிக்காக வயலேட் ஆகிடும். ஆர்டிகல் 21 அதுதான் இது. சரி, இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இதுக்காக கொண்டாந்துறாங்க? ஆர்டிகல் 15ல் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸும் முக்கியமாக கொண்டாந்துருக்காங்கன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951 இன்சர்டட் ஆர்டிகல் 15(4) சப்கிளாஸ் 4. அடுத்தது 93 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005 inserted article 15 subclass 5. 103 amendment act 2019 inserted article 15(6). இதில் என்ன சொல்கிறான்னா, 15ல் வந்து 15(4)ல் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், சோசியலி ரிசர்வேஷன் எக்கனாமிக்கு, அதாவது சோசியலி எக்கனாமிக்கு பேக்வேர்டு கிளாஸுக்காக ரிசர்வேஷன் கொடுக்கப்படுவது. இது இந்த 15 என்ன சொல்லுதுன்னு 15 சப்கிளாஸ் 5 என்ன சொல்லுதுன்னு கேட்டால், பிரைவேட் எஜுகேஷன், கவர்மெண்ட் எஜுகேஷன். பிரைவேட் எஜுகேஷனில் ஒரு மதத்துக்கார கல்வி நிலையம் தொடங்குறான்றதுக்காக பாகுபாடு பார்த்து தொடங்கக்கூடாதுன்றதுக்காக விளக்கம் கொடுக்கப்பட்டு 93 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அது தடை செய்யப்பட்டுள்ளதுக்கு, அதுக்கு கல்வி நிலையங்கள் உருவாக்கப்படலாம். அதற்காக ஒரு மதத்தினுடைய கொள்கை நிலைநாட்டப்பட்டு பொதுவான மக்களுக்கு தர்ம போதனைகளை போதித்தால் அதுக்கு தடை இல்லை என்பதற்கு எக்ஸப்ஷன் ஆர்டிகல் 13 விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. எக்ஸப்ஷன் 30 30 ஆர்டிகல் மைனாரிட்டி ரிலிஜன்ஸ் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ்டு மேட் த எஸ்டாப்ளிஷ் அப்படின்றது அந்த ஆர்டிகல் 30 சொல்லுது. சரி, அப்போ 103 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, எக்கனாமிக்கலி வீக்டு செக்ஷன்ஸ் ரிசர்வேஷன். இது எவ்வளோ? 10% இடஒதுக்கீடு. இதில் எந்த ஜாதியும் இல்லை. பொதுவாக பொருளாதார ரீதியாக சமூகத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு அரசாங்கத்தின் சார்பாக இலவச கல்வி கொடுப்பது கட்டாயத்தின் அடிப்படை கடமையாகும், அரசாங்கத்தினோட கடமையாகும். சரி, இந்த ஆர்டிக்கல் எங்கே கொண்டு வச்சிருக்கிறான்னு கேட்டால், இதில் நான் சொல்லப்படலை. ஆர்டிக்கல் 50ல் 51A என்ன சொல்கிறேன்னா, ஆர்டிக்கல் 21A என்ற எஸ்ல வச்சுக்கிறாங்க. இந்த ஆர்டிக்கல் தூக்கி அங்கே வச்சிருக்காங்க. நான் பின்னாடி வரும்போது அதை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ரைட்டுமா? இந்த வழக்கு இப்படி தெளிவாக சொல்லப்பட்டுள்ள நிலையில் எக்கனாமிக்கலி ரிசர்வேஷன், அப்போ எக்ஸிடிங் எடுத்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இதுக்கு நாட் கவர்டு, இதுக்குள்ள இதுங்க வரமாட்டாங்க. அப்போ அவங்க பின்தங்கிய மாணவர்களா? அப்படிலாம் கிடையாது. இது ஜென்ரலாக எல்லாருக்குமே பொருந்தும். அனைத்து மதத்தினரும் எல்லாத்துக்கும் பொருந்தும். அவங்களுக்கு மட்டுமே இது செய்யப்பட்டுள்ளது, மற்றது கிடையாது. ரைட்டு, சரி, இவ்வளோ பார்த்து முடிச்சிட்டோம். கடைசியில் இந்த வழக்குகளுக்கு மிக மிக முக்கியமான வழக்குகள் 4 வழக்கு இருக்குது. அந்த 4 வழக்கையும் பார்த்தலாமே. ஜேம்பாக்கம் துரைராஜன் கேஸு, இதுக்கு என்ன சொல்லனா, த ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் ஜேம்பாக்கம் துரைராஜன் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நிறைவேற்றப்பட்டது. இந்த வழக்கு இங்கே 51 அடுத்தது இந்திராசாணி வழக்கு மண்டல், இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன், மண்டல் கமிஷன் வழக்கு. இதுக்கு பேர் என்னது? மண்டல் கமிஷன் வழக்கு. அண்ட் அதில் மண்டல் என்பவர் தான் ஒரு கமிஷனராக போட்டாங்க. இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டப்பட்டப்ப 1993 இந்திராசாணி வழக்கில் மண்டல் கமிஷன் வழக்கு என்று சொல்லுவார்கள்.
மண்டல் கமிஷன் பேப்பரில் கொஷினில் கேட்கும்போது அடிக்கடி கேட்க கொஷின் மண்டல் கமிஷன் வழக்கு என்றால் என்ன, இந்திராசாணி வழக்கு என்றால் என்ன, ரெண்டும் ஒரே கேஸ் தான். ரைட்டுங்களா? அது கான்செப்ட் தெளிவாக வச்சுக்கணும். அது மண்டல் கமிஷன் வழக்குன்னு சொல்லுவாங்க. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் அறிக்கை தாக்கல் பண்ணதால் இந்திராசாணி வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மண்டல் என்பவரை கமிஷனராக நியமனம் செய்யப்பட்டு எத்தனை ஜாதி மக்கள் இந்த ஜாதி ரீதியாக பின்தங்கியுள்ளார்கள் என்று கிரிமி லேயர்னு சொல்றாங்க இல்லையா, அதற்கு அறிக்கை தாக்கல் பண்ணின்னு சொன்னது இவர் தலைமையில் செய்தார்கள். அந்த அறிக்கை தாக்கல் செய்த பிறகு 27% இடஒதுக்கீடு அங்குதான் நிறைவேற்றப்பட்டது. இந்த 27% இடஒதுக்கீடு இந்த இந்திராசாணி வழக்கு தான் நிறைவேற்றப்பட்டது. அதை இன்னை வரைக்கும் நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அடுத்து அசோக்குமார் வழக்கும் முக்கியமான கேஸு. ஜான்கித் அபிநயான் என்ற கேஸும் முக்கியமான வழக்கு. இந்த ஆர்டிகல் 15 இந்த 4 வழக்கும் மிக மிக முக்கியம். இந்த 2 வழக்கு வருதோ இல்லையே தெரியல, இந்த 2 வழக்கு மிக மிக முக்கியம். இந்த 2 வழக்குல இந்திராசாணி வழக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இந்திராசாணி வழக்கு உங்களை குழப்பவதற்காக தேர்வில் கேள்வி கேட்பார்கள். என்னென்று மண்டல் கமிஷன் வழக்கு என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இந்திராசாணி வழக்குனா என்ன, மண்டல் கமிஷனா வழக்குனா, ரெண்டும் ஒன்னேன்று தான் நீங்கள் பொருந்தி கொள்ள வேண்டும். அதான் அர்த்தம் இருக்கு. அதனால் இந்த வழக்கு சொல்லப்பட்டுள்ளது. சரி, இப்போ முடிவுக்கு வந்தாச்சு. இந்த வழக்கு இனிமேல்ட்டு ஸ்பீடாக இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எடுக்கலாமா, இல்லை சிபிசி எடுக்கலாமா, இல்லை சிஆர்பிசி எடுக்கலாமா அப்படின்றத 7:30 மணிலிருந்து 7 மணிலிருந்து 8:30 வரைக்கும் ஆன்லைன் வகுப்பு நடத்தப்படும். நான் மட்டுமே நடத்துவேன். அனைவரும் பார்க்கலாம். இதே இடத்தில் நடப்பிடும். இது ஒத்துழைப்பு தருவதற்கு மிக்க நன்றி.